ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. துளசி மகாத்மியம் 6வது அத்தியாயம். பிரகலாத ஆழ்வான் பின்னும் சொல்லுவது: ஓ பூசிதனே, ஒரு காலத்தில் மகா தபசியான துவாச மகரிஷி பிரம்மலோகம் போக வேண்டும் என்று கருதி போனார். அவ்விடத்தில் அநேக மகரிஷிகள் நிறைந்திருக்கின்ற சபையில் பிரம்மதேவரானவர் தன்னுடைய நாகியான சரஸ்வதியுடன் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்ததால் மகரிஷி வந்ததை கவனிக்கவே இல்லை, மரியாதையும் செய்யவில்லை. இதனால் மகரிஷிக்கு கோபம் பிறந்து பிரம்மதேவனை பார்த்து, உமக்கு பகவான் நியமித்திருக்கிற பிரஜா சிருஷ்டியில் வல்லமை குறையக்கடவது என்று சாபம் கொடுத்தார். இச்சாபத்தை உணர்ந்த பிரம்மதேவர் மிகவும் நடுங்கினவராய் அந்த ரிஷியினிடம் வந்து, ஓ சுவாமி, எனது பிழையை பொறுத்து கொள்ள வேண்டும், இச்சாபத்தில் இருந்தும் என்னை விடுவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, ரிஷியும், ஓ பிரம்மதேவனே, என்னுடைய இந்த சாபம் வீண் போகாது. ஆகையால் நீர் நைமிசாரண்யம் போய் பகவானை ஸ்தோத்திரம் செய்து அதனால் விரும்பும் வரத்தை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லிவிட்டு போயினார். இவ்வார்த்தையை கேட்ட பிரம்மதேவனும் கடினமான தபஸ் செய்ய ஆரம்பித்தார். இப்படி ஜனசிருஷ்டி இல்லாமல் தபஸ் செய்கிறபடியால் அதிகமாக ஜனங்கள் நாசமடைவதை பார்த்த பகவான் சங்கு சக்கரபாணியாய் பிரம்மதேவர் தபஸ் செய்கிற விடத்திற்கு வந்து அவருக்கு சேவை சாதிக்க பிரம்மதேவர் பகவானை துதிக்கலானார். யோகிகளாலும் பார்க்க முடியாத சொரூபமுடையவனே, சூட்சமாருவனே, 14 லோகங்களையும் வயிற்றில் வைத்திருப்பவனே, சர்வமங்கல குணஸ்வரூபனே, என்னிடத்தில் தயை கூறும். துர்வாச மகரிஷியின் சாபத்திலிருந்து விடுவியும். உம்முடைய மாயையால் என்னுடைய அதிகாரத்திற்கு நாசம் வந்துவிட்டதே, என் செய்வேன்? உம்மை விட எனக்கு வேறு கதி யார் இருக்கிறார்கள் என்று மிகவும் கஷ்டப்படுகிற பிரம்மாவை பார்த்து பகவான் உரைக்கலானார். ஓ சதுர்முகனே, என்னுடைய மாயையை கடக்க உன்னாலும் பரமசிவனாலும் மற்ற இவர்களாலும் முடியாது. ஆகையால் என்னுடைய மாயையினால் உண்டான சாபத்தை போக்குவதற்கு துளசி தேவியை தியானம் செய்ய கடவாய். அவளுடைய பூஜையை செய்தவர்கள் எவ்வித பலனை தான் அடைய மாட்டார்கள். பரமசிவனும் திரிபுர சம்ஹார காலத்தில் யுத்தம் செய்ய முடியாமல் துளசி தேவியை பூஜித்தே திரிபுர சம்ஹாரம் செய்தான். ஆதிசேஷனும் துளசி பூஜையால் சர்பராஜாவானான். 14 லோகங்களை வயிற்றில் வைத்துக் கொண்டிருக்கிற என்னையும் இந்த பூமியையும் சிரசினால் தாங்குகிறேன். நான் நீ, பரமசிவன், லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி முதலான நாம் எல்லோரும் துளசி தேவியை அவசியம் பூஜிக்க வேண்டியதாயிருக்க மற்ற சேதனர்கள் விஷயத்தில் சொல்ல வேண்டியதில்லை. ஆகையால் எப்படியும் நீ துளசி தேவியை பூஜை செய்தால் அவளிடமிருந்து உன்னுடைய அதிகாரத்திற்கு ஒருவித குறைவும் வராமல் இருக்கும்படியான வரத்தை அடைவாய் என்று சொல்லி அருளினார். பிரம்மதேவரும் தன்னுடைய லோகம் போய் முற்றத்தில் மண்டபம் ஏற்றி அதில் துளசி தேவியை வைத்து தினம் பூஜை செய்தார். அவ்வாறு செய்து வந்ததினால் தன்னுடைய அதிகாரத்தை அடைந்தார். எவனுடைய வீட்டின் முற்றத்தில் துளசி தேவியானவள் வாசம் செய்கிறாளோ அந்த கிரகத்திற்குத்தான் கிரகம் என்று பெயர். மற்ற கிரகங்கள் மசானத்திற்கு சமானம். இது நிற்க வாமதேவர் என்கிற ரிஷிக்கு பகவானிடத்தில் மிக்க பக்தியுள்ளவளான சுமாலினி என்றொரு பெண் இருந்தாள். அவள் ஒரு நாள் தன்னுடைய பிதாவை பார்த்து, ஓ பிதாவே, எனக்கு ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் எவ்வளவு பக்தி இருக்கிறதோ அவ்வளவு பக்தி மற்ற தேவர்களிடத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட பக்தியினால் நான் எந்த கதியை அடைவேன்? இதை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்க, அவ்வார்த்தையை கேட்ட முனிவர், ஓ குழந்தாய், உலகத்தில் புருஷர்களாலும் விசேஷமாய் ஸ்திரீகளாலும் துளசி தேவியை பூஜிக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட துளசி தேவியை பூஜித்து உத்தமமான மோட்சத்தை அடைய கடவாய் என்று ஆக்ஞாபனம் செய்தார். இதை கேட்ட ரிஷி குமாரத்தியும் தன்னுடைய கிரகத்தின் அங்கன பிரதேசத்தில் துளசி மண்டபம் ஏற்றி தினந்தோறும் காலை மாலை இருவேளையும் சுத்தி செய்து கோலமிட்டு பூக்களால் அலங்கரித்து பக்தியுடன் பூஜை செய்து வந்தாள். ஒரு நாள் அவளுடைய சகோதரர்களான 16 பேரும் தகப்பனருடைய நித்திய பூஜைக்காக துளசி சமைத்து தர்பை இவைகளை கொண்டு வர வனத்திற்கு சென்றபோது கௌதம முனியினுடைய சாணத்திற்காக ஏற்பட்டிருக்கிற குளத்தை கண்டு அதில் சாணம் செய்து நிரம்பவும் கலக்கிவிட்டார்கள். இச்செய்தி அறிந்த கௌதம மரிஷியும், இவர்களை குருடராய் போக கடவீர்கள் என்று சாபமிட்டார். இச்சாபத்தை அடைந்த இவர்கள் கண்கள் தெரியாமல் நாடு முழுமையும் அலைந்து திரிந்த காட்டில் இருக்கிற முட்கள் காலில் தைக்க கடைசியாக தங்களுடைய ஆசிரமம் சமீபம் வந்து சேர்ந்தார்கள். இத்தனை நாள் பிள்ளைகள் வராமல் இருப்பதை கண்ட மகரிஷி கௌதமருடைய தபோ மகிமையினால் தமது புத்திரர்கள் அந்தகர்களானார்கள் என்று தெரிந்தவராய் மிகவும் துக்கிதரானார்.
இப்படி வருத்தப்படுகிற பிதாவை பார்த்த பெண்ணான சுமாலினி தன் தகப்பனாரை தேர்தல் செய்து பகவத் பூஜை செய்ய சொல்லி தானும் துளசி மண்டபத்தினருக்கு சென்று தன்னுடைய சகோதரர்களின் சாபத்தை போக்கும் பொருட்டு துளசி தேவியை பூஜை செய்தாள். உடனே துளசி தேவியும் பிரசன்னமாகி ரிஷிபுத்திரர்களுடைய கண்கள் தெரியும்படி செய்தாள். அவர்கள் சமைத்து தர்பை இவைகளுடன் தங்கள் பிதாவை சேவித்தார்கள். சாபமிட்ட கௌதமரும், ஓஹோ, என்ன நாம் தெரியாமல் சாபமிட்டோமோ என்று அந்த ரிஷி புத்திரர்களை சாப்பிட செய்வதற்காக தேட ஆரம்பித்தார். எங்கு தேடி அகப்படாமையால் தமது ஞானக்கண்ணால் அவர்கள் சாப மோச்சனம் அடைந்ததை அறிந்து மறுநாள் உதயத்தில் வாமதேவ முனிவரின் ஆசிரமம் போனார். கௌதமர் வரவை கண்ட வாமதேவரும் அர்க்கியம் முதலானவைகளினால் கௌதமரை பூஜித்து அவரை நல்வரவு கேட்கலானார். அதற்கு கௌதமரும், ஓ சுவாமி, தேவரீரது குமாரத்தினுடைய பிரபாவத்தையும் துளசி பூஜையையும் பார்க்கிறதற்காக வந்தேன். உமது குமாரத்தியை பார்த்த மாத்திரத்தினாலே மிகவும் அரிசித்தனாகிறேன். இனி என்னுடைய ஆசிரமம் போகிறேன் என்று உத்தரவு பெற்று தமதாசிரமம் போயினார். துளசி தேவியின் பூஜா மகாத்மியத்தை உணர்ந்த கௌதமர் தமது ஆசிரமம் போனதும் தம்முடைய பத்தினியோடும் பிள்ளைகளுடனும் ஆசிரமத்தின் முற்றத்தில் ஒரு மண்டபம் நிமித்து அதில் துளசி தேவியை வைத்து பூஜை செய்து வந்தார். ஆகையால் எப்படியாவது பண்டிதர்களும் துளசி தேவியை பூஜை செய்ய வேண்டியது. அந்த பூஜையினால் இஷ்டமான வரத்தை அத்தேவி கொடுத்தருள்வாள் என்பதில் சந்தேகமில்லை என்று அருளினார். ஸ்காந்த புராணத்தில் வாமதேவ ரிஷி புத்திரியை பற்றிய 6வது அத்தியாயம் சம்பூரணம்.